ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனல் நேம் ரசி ருசி. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் போடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனலில் எந்த மாதிரியான வீடியோஸ் வரும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சமையல் கண்டென்ட்டான வீடியோஸ் தான் வரும். வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லா வகையான சுவையாக பாய் விட்டு ஸ்டைலில் இருக்கும். இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கே பிடிச்சி போகும். நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த சேனலை நம்ம கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கான லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் போடுறேன், போய் செக் பண்ணி பாருங்க. நான் படம் எப்படி இருக்குது? படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, எஸ்கே ஆக்டிங்ஸ் எப்படி இருக்கு? எஸ்கேக்கு வந்து ஒரு டிசார்டர் மாதிரி இருக்கும். அதுல அவரோட ஸ்ட்ரென்த்ல எப்படி வந்து ஃபைட்டிங் பண்றதுன்றத வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. மற்ற காஸ்டிங்லாம் சூப்பர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் மேனன், அப்புறம் விக்ராந்த், அப்புறம் வித்யுத், ஷபீர், இவங்கலாம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் அவங்க ரோல கரெக்டா பண்ணியிருக்காங்க. கஜினி படம் மாதிரியே அந்த படம் இருக்கா? என்ன படம் மாதிரி? கஜினி படம் மாதிரியே. கஜினி படம் மாதிரி இந்த ப்ரோ. கஜினிக்கு வந்து அவரு வேற டிசார்டர், இந்த படத்துல காமிக்கிற டிசார்டர் வேற டிசார்டர். அத மாதிரி கஜினி எல்லாம் ஓவரா இது பண்ணுவாங்க. அத மாதிரிலாம் இவர் ரொம்ப அழுத்திக்கவே மாட்டாரு. அந்த டிசார்டரை வந்து யதார்த்தமா காமிச்சிருக்காங்க. யாரோட படம்? முருகதாஸ் படம் ஜானரு. சிவகார்த்திகேயன் அவர் ஸ்டைல்ல ரொம்ப ஓவர் பில்டப்லாம் பண்ணாம அவர் ஸ்ட்ரென்த்தில் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஸ்டோரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதனால கொஞ்சம் ஸ்லோ வர மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ஸ்டோரிலாம் போக கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருக்கு. அவங்க வந்த இலக்கு அடிச்சிருக்காங்க. அந்த ஜானருக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரசிக்கிற மாதிரி கமர்ஷியலா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சாவணும் இருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்றாரு? இல்ல அதான் சொல்றேன். செகண்ட் ஹாஃப்ல ஒரு வில்லன் வித்யுத் மாதிரி ஒரு வில்லனை வந்து இது ஃபைட் பண்ணோம். அது வந்து சிவகார்த்திகேயனை வந்து அந்த மாதிரி ஃபைட் பண்ற மாதிரி வைக்க முடியாது. அதனால ஒரு டிசார்டருக்கு ஏற்ற மாதிரி அவர் ஃபைட் பண்ண சீன்ஸ்லாம் இருக்கு. அது வந்து நேச்சுரலா இருக்கு. என் பார்வையில நான் இதை பார்க்காம விட்டுருந்தேன்னா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். லேட்டா பார்த்தேன்ட்டு இது கரெக்டா பார்த்துட்டேன். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? சூப்பரா இருந்தது. வில்லன் அந்த மாதிரி வில்லன் சும்மா பண்ணியிருந்தாங்க. ஹீரோக்கு ஈக்குவலா வந்து வில்லன் பண்ணியிருந்தாங்க. அதனால துப்பாக்கி கையில வாங்கியிருக்காரு. எஸ்கே ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணியிருக்காரா? இதுதான் சொல்றாரு, துப்பாக்கி அந்த மாதிரி சொல்றாரு. அந்த ஜானர் தான் இதுலயும் வருது. அந்த ஜானர் தான் இதுலயும் என்ன ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, அதுல வந்து அந்த படத்துல வந்து ஹீரோ வந்து நார்மலா அடிச்சிருப்பாரு. இதுல வந்து ஹீரோக்கு வந்து ஒரு காமிச்சிருப்பாங்க. அதான் டிஃபரன்ஸ். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னா? பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பரா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு. சாங்ஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. ஃபைட் சீன்ஸ் அந்த இன்டர்வல் சீன், கிளைமேக்ஸ் சீன் நல்லா இருக்கா? எல்லாமே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நான் சொல்றேன் கியூரியாசிட்டி போயிடும். அதனால நான் சிலதான் சொல்றேன். ஓகே, சலம்பல சாங்னா? சலம்பல சாங் அது சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்ல பார்க்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே, அமரன் படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருக்குது? அமரன் படம் ரொம்ப பேட்டரி ஆயிட்டு. அவர் நார்மல் ஆகல. இதுல வந்து அவருக்கு டிசார்டர் கமெண்ட் பண்ணிருக்காரு. ரெண்டுத்துக்கும் அதான் டிஃபரன்ஸ். ரேட்டிங் எவ்வளோண்ணா? ஒரு 10க்கு 8. சாட்டிஸ்ஃபைடா? ஓவர் சாட்டிஸ்ஃபைட். நான் படம் எப்படி இருக்குது? மதராசி படம் ஓகே ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சப்போ தான் நான் வந்து சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக ஒவ்வொன்றாம் வந்து படம் இல்லை. ஒரு ஒன் டைம் வாட்சப்பு அவ்வளோதான். நான் எதிர்பார்த்தது என்னன்னா, முருகதாஸ் சாரோட படம்னாலே ஒன்றும் பார்த்தோம்னா ஒரு கிளாசிக்கோ தான். நீங்கள் தீனாவாக இருக்கட்டும், துப்பாக்கியாக இருக்கட்டும், கத்தியாக இருக்கட்டும், இல்லை ஏழாம் அறிவாக இருக்கட்டும், ஸ்பைடர், எல்லாமே சுமாரான படங்கள் கூட மினிமம் கேரண்டி தான். இந்த படத்தில் என்னென்னா, இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தர்பாரை விட கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் என்ன ஒரு மேட்ருனா, மெயின் மேட்ரு வித்யுத் ஜம்மால்னு ஒரு இருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த ஹிந்தி படம் வில்லன். அவரை வந்து படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் அவரோட ஓப்பனிங் சீன் பார்த்து நான் மிரண்டுட்டேன். என்னடா இது, ஏதோ வந்து ஒரு ஹிந்தியில் வந்து ரித்திக் ரோஷன் படம் ஃபைட்டரு அந்த மாதிரி வந்து இருக்குது, இது வார் மாதிரி இருக்குது அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் போக போக பார்த்தோம்னா கதை எங்கெங்கேயோ போயிடுச்சு. அது கொஞ்சம் ஒரு லேக் இருந்தது. ஸோ அது மட்டும்தான். திரும்பவும் வித்யுத் ஜம்மால் எழுந்து வந்ததுக்கப்புறம் படம் வேறு லெவலில் ஆயிடுச்சு. பட் ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது இது வந்து துப்பாக்கி லெவலுக்கும் இல்லை. துப்பாக்கி பக்கத்தில் கூட வர முடியாது. துப்பாக்கி தான் எப்பவுமே பெஸ்ட்டு பண்ணது ஒரு சம்பவம் துப்பாக்கி. இந்த படம் ஒரு ஒன் டைமாக ஒரு வாட்சபிள் தான். தியேட்டருக்கு வந்து ஃபேமிலியோட ஒரு வாட்டி பார்க்கணும். என்னென்ன எதிர்பார்த்தீங்க? என்ன இல்லை படத்தில்? என்ன இல்லைன்னா, அனிருத் வந்து நல்லா பண்ணக்கூடியவர் தான். நல்ல மியூசிக் டைரக்டர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்கு. அதுதான் இங்கே பெரிய மிஸ்ஸிங்க. எதுக்குன்னா, இப்போ அனிருத் வந்து எல்லா மாஸ் ஹீரோ ஃபேன்ஸும் வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். அஜித் சார் ஃபேனாக இருக்கட்டும், விஜய் சார் ஃபேனாக இருக்கட்டும், அப்படி தெரிய விட்டுருவார் பிஜிஎம். பட் இதில் இன்னும் கொஞ்சம் மாசாக பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஹாரிஸ் ஜெயராஜ் சாரை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஏழாம் அறிவு, கஜினி, ஸ்பைடர்னு முருகதாஸ் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த ஒரு மியூசிக் டைரக்டர். இவர் ஹாரிஸ் ஜெயராஜ் சாரை யூஸ் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது.
ஸோ அதுதான் கொஞ்சம் மிஸ்ஸிங். மற்றபடி ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ஏன்னா மியூசிக் பேக்ரவுண்ட்ஸ் தான் நல்லா இல்லையா? ஆல்ரெடி கேட்டது தான் ப்ரோ. ஒரு பாட்டு வந்தது, அந்த பாட்டெல்லாம் தர்பார் பாட்டத்தில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், அதே பாட்டு மாதிரி இருந்தது. யார் அந்த ஹீரோயினுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் போர்ஷனு. பட் அந்த ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க பர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான், நல்லா இருக்குது. ஒரு ஒன் டைம் அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை, ஒன் டைம். துப்பாக்கியை ஹோல்ட் பண்ணியிருக்காரா ஸ்ட்ராங்காக அந்த படத்தில்? ஓகே தான். நம்ம துப்பாக்கி லெவலுக்கு சொல்கிறது துப்பாக்கி தான். துப்பாக்கி பக்கத்துலேயே நம்ம எதையுமே சேர்க்க முடியாது. எனக்கு விஜய் சார் படத்தையே நீங்கள் எல்லா படத்தையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா துப்பாக்கி தான் நம்பர் 1. துப்பாக்கி அடிக்கிறது விஜய் சார் படமே இல்லையா? கத்தி கூட துப்பாக்கி ஈக்குவல் தான், தவிர துப்பாக்கியை பீட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ அது ஒரு இதுவாக இருந்தது. மலையாளம் ஆக்டர் பிஜு மேனன், அவர் ரோல் சூப்பர். அப்புறம் விஜய் சாரோட தம்பி விக்ராந்த், அவரோட ரோலும் சூப்பர். மற்றபடி படத்தில் ஒரு கண்டென்ட் இருக்குது. படத்தில் பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். எல்லாருக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. படம் எனக்கு தெரிஞ்சு மிக்சட் ரிவ்யூ தான் வரும். படம் ஹைலி பாசிட்டிவ்லாம் டவுட் தான், மிக்சட் ரிவ்யூ வரும். ஓகே, மெசேஜ் ஏதாச்சும் இந்த படத்தில்? மெசேஜ் இருக்குது ப்ரோ, நிறைய மெசேஜ் இருக்குது. அதெல்லாம் பொறுமையாக உட்காந்து பொறுமையாக பார்த்தோம் அப்படின்னா புரியும். பட் சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பிடிக்காதுல்ல. மெசேஜ் நிறையவே இருக்குது. இந்த படத்தில் இந்த கன் கல்ச்சர்லாம் காட்டுறாங்க, அதெல்லாம் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நினச்சாலே பயமாக இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அந்த கன் கல்ச்சர்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சூப்பராக எடுத்திருக்காங்க. அது நல்லா இருக்குது. ரேட்டிங் எவ்வளோண்ணா? 10க்கு 6. சாட்டிஸ்ஃபைடா? ஓகே தான், சாட்டிஸ்ஃபைட்லாம் சொல்ல முடியாது. ஓகே, பட் அமரன் எனக்கு 100% சாட்டிஸ்ஃபைட். அது ஒரு தளபதிக்கு துப்பாக்கினா சிவகார்த்திகேயனுக்கு அமரன் அப்படி சொல்லலாம். பட் இது ரொம்பலாம் இல்லை, ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஆவரேஜ். ஒரு காட்சிகள் தளபதி கையில கொடுத்தாரு. அதனாலே அவர் வெறித்தனமா நடிக்கிறார் தலைவா. நடிப்பு நரக்கனா இருக்கு. அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் என்ன தலைவா படம் அல்டிமேட் சொல்றதுக்கு வார்த்தை அப்படியே ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. சமுதாயத்துக்கு என்ன இந்த படத்துல சொல்றாங்கன்னா, பார்த்து வேலையை பார்த்துட்டு போவாத, இல்லைன்னா தப்புனா தட்டி கேளு, அதை தான் சொல்றா போல. ஏர் முருகதாஸ் அருமையான ஒரு 100 மடங்கு தலைவா. துப்பாக்கினா துப்பாக்கியோட 100 மடங்கு படம் தலைவா. அப்படியாப்பட்ட ஒரு படம் படமே துப்பாக்கி வச்சுதான் நடக்குது. அதனால துப்பாக்கி 1000 கண்டெய்னர் வச்சு அதுதான் தெரியா. துப்பாக்கிய தளபதி எப்படி கொடுத்தாரு நம்ம சிவகார்த்திகேயன், துப்பாக்கி வச்சு ஒரு படமா எடுத்துட்டாரு. பார்த்தீங்களா, இதெல்லாம் நடக்குமா? எங்கன்னா அவர் தான் துப்பாக்கியை கொடுத்தாரு, துப்பாக்கி வச்ச படமா நடிச்சுட்டாரு. பார்த்தீங்களா, கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு ஃபைட் அந்த டான்ஸ்லாம் தெரியவா, என்ன தெரியவா டான்ஸு சலமுலா என்ன ஆட்டம் தெரியவா. டான்ஸ் மாஸ்டரே தோற்றுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்டத்தை கண்டிப்பா தெரியவா, கண்டிப்பா அதுக்கு தான் துப்பாக்கியை கொடுத்தாங்க தலைவா. கண்டிப்பா நேரத்தில் காமெடிலாம் தெரியவா. அப்படியே ரஜினியை பார்த்த போல இது நடிப்பின் சிகரம், நடிப்பின் இமயம் அப்படி போல இருக்கு தெரியவா. நடிப்பு கண்டிப்பா ஃபேமிலிக்கான ஒரு படம் அது இருக்குதான். நீங்க சண்டை வேணாம், சண்டை வேணாம், எப்படிதான் படத்தை எடுக்கணும் நீங்க சொல்லுங்க. சண்டை வச்சா வேணாம், நீங்க சண்டை இல்லைன்னா போராட்டம், அப்படி எப்படிதான் ஒரு படத்தை எடுக்கணும். சின்ன பசங்களாம் இதை கண்டிப்பா, ஏன்னா இப்போ இருக்கிற பசங்க எது ரோட்டில் ஒருத்தன் உயிர்ந்துட்டேன் நினைச்சுங்களேன், ஒரு வீடியோ எடுத்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் இந்த படத்தில் சொல்லுங்க. அது போல போவாங்க. அவங்க உங்க வீட்டில் இருக்கணும்னா ஒருத்தர் நினைச்சு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேரு அப்படின்னு இந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் மெசேஜ். ஹீரோயினி கோசம் தலைவா, லவ் சொன்னீங்களா, அந்த பெண்மணி அழகான ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி கோசம் கிளைமேக்ஸ் இருக்கும். அதெல்லாம் உண்மை தலைவா. ஒரு காதலி கோசம் தலைவா பாடுபட்ட கிளைமேக்ஸ் இருக்கும். கடைசியில் செத்துட்டாங்க. ஐயோ மனசே ரொம்ப கஷ்டமாச்சு, செத்துட்டாங்க. அப்புறம் தான் முருகதாஸ் சொன்னா, செத்தா படம் வேலைக்கு ஆகாது, நீ சாவக்கூடாது. டிக் டிக் நான் பார்த்தா உயிர் போயிடுச்சுட்டாங்க. 7வது வீடு அண்டர்டேக்கர் போல 7வது வீடு போயிடுச்சு வந்துட்டாங்க. மெஜாரிட்டி அவங்க தான் இந்த படத்தோட நாடி நடந்து. ஏன்னா ஏர் முருகன் சொல்லிட்டு அதே போல மியூசியம் எல்லாம் செதுக்கி